சாய் டிவோட்டீஸ், இந்த விஷயம் வந்து உங்ககிட்ட ரொம்ப நாளா நானும் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பட் ஒரு ஒரு வாட்டியும் மறந்துடுறேன் அத ஒரு வீடியோவா போடுறதுக்கு. என்னன்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? போன ஜூன் 20 அப்ப என்னோட பையனுக்கு வந்து பர்த்டே முடிஞ்சிருந்தது. அந்த பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எங்க ஏரியா கோயில்ல இருக்க சாய்பாபா கோயில்ல வந்து நாங்க ஒரு சின்ன அபிஷேகம் மாரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அன்னைக்கு காலையில அபிஷேகம்லாம் நல்லபடியா முடிஞ்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஈவினிங் ஆரத்திக்கு வந்து திரும்ப கோயிலுக்கு போனோம். அன்னைக்கு மெயினா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டாலயும் அன்னைக்கு வந்து வர முடியல. ஏன்னா, நான் இப்போதைக்கு எங்க அம்மா வீட்ல தான் இருக்கேன். அக்காக்கு குழந்தை பொறந்திருக்கிறதால பார்த்துக்கிட்டு. ஸோ, அவரால அன்னைக்கு ஒரு வேலைன்னு வர முடியல. எங்க அக்காவோட ஹஸ்பண்டாலயும் வர முடியல. அவர் வந்து காலையில வந்தாரு. பட் ஈவினிங் வரைக்கும் அவரால இருக்க முடியல. ஸோ எங்க அப்பா ஒருத்தர் தான் என்னையும் கூட்டு போய் கோயில்ல விடணும். அக்காவையும் கூட்டு போய் கோயில்ல விடணும். அங்க வந்து ஆட்டோ ஃபெசிலிட்டிலாம் இல்ல கோயிலுக்கு போறதுக்குன்னு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன கூட்டு போய் விட்டுட்டாரு. அண்ட் எங்க அக்காவையும் கூட்டு போய் விட்டுட்டாரு. சரி ஓகே பூஜைலாம் முடிச்சுட்ட பிறகு எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்து திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு கூப்ட்டு வரேன்னாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பூஜை முடியறதுக்கே ஒரு 9:00 போல ஆயிடுச்சா, 8:45 அந்த மாரி ஆயிடுச்சு. கால் பண்ணா எங்க அப்பா வந்து, "இந்த மாரி வண்டிக்கு காணோம் தேடிட்டு இருக்கேன்" அப்படின்னு. என் பையன் தான் வந்து ரிட்டர்ன் 2வது கூட்டு வரப்ப எங்கேயோ போட்டான் போல. என்னடா இதுன்னு ஆயிடுச்சு. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க அப்பா கிட்ட சொன்னோம். நாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. கொஞ்சம் தூரம் தானே மெயின் ரோட்ல வந்து நான் ஆட்டோ புடிச்சு வந்துடுறேன் அப்டின்னா, எங்க அப்பா திட்டிட்டு இருந்தாரு எங்கள. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட்டுக்கு போலான்னு நானும் எங்க சிஸ்டரும் நடந்து வரோம். கையில குழந்தை, என்னோட பையன் வேற. அப்ப அந்த கோயில்ல 2 ஐயர் அங்கிள் இருப்பாங்க. அதுல ஒரு ஐயர் அங்கிள் வந்து, அவரு சொன்னா கூட கேட்கவே இல்ல. எங்க கூடயே நடந்து வந்து, எங்கள ஆட்டோ ஏத்தி தான் அவரு அனுப்பிச்சாருங்க. எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது. வீட்ல இருந்து வரப்ப, எங்க வீட்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா? கால் மேல கால் போட்டு, வேற யாரு? நம்ம பாபா தான். அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். எங்கள பத்திரமா கொண்டு போய் பத்திரமா கூட்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு. அததான் அவரு பண்ணியிருக்காரு. பத்திரமா கொண்டு போய் விட்டாரு. வரப்ப அப்பா வர முடியலன்னு பத்திரமா கூட்டு வந்து எங்கள விட்டுட்டாரு.